எள்ளை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100 கிராம் எள்ளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது மண் இருந்தாலோ தூசி இருந்தாலோ அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு எள்ளை வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நம்ம கழுகி வச்சிருக்கிற எள்ளை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. எள்ளு நல்லா வறுப்பட்டு இந்த கடுகு பொட்டுற மாதிரி பொட்டி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளை மிக்சி ஜாருக்கு மாற்றி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதையும் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற எள்ளு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். கருப்பட்டியும் சேர்த்து நல்ல பாகு காய்ச்சி எடுத்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறதுல ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் கருப்பட்டியில் மண் இருந்ததுனால தான் நான் பாகு காய்ச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ மண் இல்லாமல் இருந்தாச்சுன்னா தேங்காய் எள்ளு இந்த கருப்பட்டி இதெல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முன்னாடி எல்லாம் இந்த எள்ளு தேங்காய் கருப்பட்டி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து உரலில் போட்டு இடிச்செடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.